ஆண்டிபட்டி மண்ணில் குள்ளப்புறத்திலிருந்து வாசம் வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு எத்தனை உங்கள் அப்பா உங்களுக்கு நீங்கள் பிள்ளைய மொத்தம் 6 பேர். 6 பேர். உங்கள் வரிசையாக சொல்லிவாங்க ஒன்று ஒன்றா முத்தையா, தெய்வான உதயகுமார், கண்ணு, நான் ராஜா, அடுத்து தம்பி வேல்முரி. வேல்முரி உங்களுக்கு தம்பியா? தம்பி சார் அவனு இறங்கு. அந்த மாதிரி 6 பிள்ளைகளை பெற்று ஆறா பருனாலும் பரு நீராக போனாலும் போகும்னு நம்ம இன்றைக்கி பார்பர் ஷாப்பும்பாங்க, சலூன் சொல்லுவாங்களே, என்ன சொல்கிறது, சிகை அலங்கார கடை, முடி அலங்காரம், அந்த மாதிரி பாரம்பரியமாக ஆண்டிவட்டியில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிர்த்து முத்துவன் ராமையா அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸில் பல ஆண்டு காலமாக அண்ணன் தம்பி அப்பான்னு கூட்டு குடும்பமாக இருந்து மக்களை எல்லாம் விஸ்வாமித்த முனிவர் மாதிரி தாடி வளர்ந்து தொங்க விடாமல் நம்ம எல்லாம் அழகுபடுத்தி புது மாப்பிள்ளை போல் கட்டழகு மெடுக்கு குறையாமல் அண்ணன் தம்பியெல்லாம் இவ்வளோதே அவ்வளோதேன்னு கிடையாது, சங்கத்திலேருந்து நியமிப்பாங்க காசு இவ்வளோ வாங்கணும்னு. ஆனால் அதை தாண்டி கருணையே வடிவான இந்த ஒரு சலூன் கடையெல்லாம் இது சலூன் கடை பேர் நல்ல பேரில் குள்ளன் சலூன் கடையை வச்சு இவங்கெல்லாம் அப்பா பையன் கூட்டு குழுமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால்நடையாக பாதசாரியாக உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கண்ணீரஞ்சலி போஸ்ட், இந்த மாதிரி இறந்து விட்டால் மனிதன் பிணமாகி விடுகிறான் யாராக இருந்தாலும். அத்தகைய மனிதராக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறையடி சேரும் பொழுது கண்ணீரஞ்சலி போஸ்ட்டை ஒட்டி குலத்தொழிலான சலூன் தொழிலெல்லாம் இப்போதைக்கு செய்ய முடியாத வறுமையில் வாட்டி வதக்குகிறது நமது தமிழ்நாடு. மருத்துவர்கள் செய்யக்கூடிய இவர்களை ஒரு பக்கம் மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மருத்துவ குணத்தை சேர்ந்தவர், இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனு வச்சு கஷ்டப்பட்டாலும் அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு ஒரு இடம், பிழைக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்குது. குள்ளப்புறத்தில் பிறந்து ஆண்டிவட்டியில் வளர்ந்து பாப்பமரத்தில் வாழ்ந்து இப்போ கம்பத்தில் பிறந்த பரப்புலாம் இருக்குது, கூட பிறந்த பரப்புகளும் இருக்குது, மகனும் மகளும் அங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் விட்டு போட்டு நட்டாத்தில் தவிச்ச மாதிரி இங்கே வந்து வால் போஸ்ட்டை ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனிதருக்கு எத்தனை பொருளாதாரம் இருக்கக்கூடிய முதலாளியெல்லாம் கருணைக்கண் திறந்து இவருடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கும் வாழ்கிற இல்லங்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்யப்படாதா அப்படின்னு முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக ஆதங்கத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம எத்தனையோ காசு வாங்கிட்டு அவங்களாம் தொழில் செஞ்சுருப்பாங்க, இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மனிதன் வந்தாரை வாழ வைக்கும் ஆண்டிவட்டியும்பாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்பாங்க. இவங்களை மாத்திரம் ஏன் தள்ளி விடுது? இவர் மனைவிக்கு போதிய வைத்தியம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யாதனால பழைய பழமொழி மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட்டு டெத்துன்னு இவருக்கே அந்த பழமொழி சொல்லும். இவர் மனைவிக்கு வைத்தியம் பார்க்குறப்ப கவனக்குறைவின் காரணமாக அவர் மனைவியை இழந்து இன்று வந்து 2 பிள்ளைகளையும் அக்கா பிள்ளையிட்ட பொறுப்பில் ஒப்படைச்சி வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி ஆண்டிவட்டி பகுதியில் வாழ்ந்து மறைந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று 100 போஸ்ட்டை கொடுத்தா ஒரு போஸ்ட்டை கூட கழிவாக கீழே ஓடாமல் உண்மையும் சத்தியமாக தொழில் தர்மத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த ராஜாவை பார்த்திங்கன்னா, பேரில் இருக்கிற ராஜா பொருளாதாரத்தில் இல்லை, எத்தனை பொருள் உள்ள அந்த ராஜாக்கள் எல்லாம் இவருக்கு கொடுத்து உதவ போகிறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா மனுஷன் வந்து வாழ்கிற காலத்திலே வந்து கோயில் குளத்துக்கு நீங்கள் போவேனா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்படி குறைபாடு உள்ள மனிதர்களை எல்லாம் காப்பாற்றி மீட்டெடுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தா கரூரில் 40 பேருக்கு மேலே செத்தவங்களுக்கு 20 லட்சம் தாரேன், 10 லட்சம் தாரேன், 2 லட்சம் தாரேன் மாறுதட்டிக்கிறாங்க. ஏன் உயிரோட மனுஷனாக வாழ்கிறப்ப அதெல்லாம் போய் செய்யக்கூடாதா? அந்த மாதிரி இந்த ஆண்டிவட்டி ஒரு ராஜா, பேரில் இருக்கிற ராஜாவை பொருளையும் நீங்கள் கொடுத்து உதவணும்னு உங்களை முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக 65 வருஷ பாரம்பரிய டீ கடைக்கு முன்னாடி நாகராஜன் கடையிலிருந்து தேநீர் அருந்து கொண்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பதிவிட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கு செல் நம்பரில் என்னங்க? 8526. சொல்லுங்கள். 8526 40 43 89. டச் போனால் நீங்கள் யாராவது நேரில் பார்த்து அவருக்கு பணம் உபசரிப்பு பண்ண முடியலன்னா ஃபோன்பேவை கூட போட்டு விடுங்க. அவர் வாழட்டும். அவர் பொண்ணு கட்டி கொடுக்குற வயசில் ஒரு வயசு ஃபுல்லாக காலேஜ் படிக்காமல் இருக்குது, பொருளாதார காரணமாக சரியாக அது படிப்பை தொடர முடியலை. பையன் ஒருத்தர் இருக்கார், அவரும் கொஞ்சம் ஸ்டக் வாங்கிட்டார். அதனால் இப்படியாக கொஞ்சம் கடைக்கோடி நீங்கள் வாழ வைக்கிறது கடவுளுக்கே கடை கொடுக்குறதுக்கு சமம்னு நான் ஓங்காரமாக சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை போல் இன்னும் அரிய பல வீடியோவோட சந்திப்போம். இது உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூப். நன்றி. என்னங்க? நன்றி.